வெல்த் கிரியேஷன் எப்படி பண்ணணும்? இப்போ நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் ஏர்ன் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றீங்க. இந்த சேம் லைஃப் ஸ்டைல 60 வயசுக்கு அப்புறமும் நீங்க மெயின்டைன் பண்ணணுமா? நீங்க வெல்த் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றத டீடைலா பார்க்கலாம். நீங்க ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு கம்யூனிட்டியில சோஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி பண்ண முடியும். காஸ்ட் ஆஃப் டிலே அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த கார்பஸ் 1.5 crores கிரியேட் ஆயிருக்கும் 30 இயர்ஸ்ல. வெல்த் கிரியேஷன் எப்படி பண்ணணும்? நீங்க 25 இயர்ஸ்ல இருந்து 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் ஏர்ன் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றீங்க. இந்த சேம் லைஃப் ஸ்டைல 60 வயசுக்கு அப்புறமும் நீங்க மெயின்டைன் பண்ணணுமா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி உங்களுக்காக வேலை செய்யணும், அந்த மணி பல மடங்கு மல்டிப்ளை ஆகணும். உங்க இன்கம் என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்களும் கண்டிப்பா வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். அது எப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரு 6 digit or 7 digit salary இருக்கிறவங்க தான் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இல்ல லக் இருக்கணும் வெல்த் கிரியேஷன் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி மித்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. நீங்க இந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு growth மைண்ட் செட்டை உருவாக்கணும். முக்கியமா ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஃபோக்கஸ்டா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் டைம் ஈக்குவல் டு மணின்னு சொல்லலாம். மோர் டைம் யூ கிவ் மோர் மணி யூ கெட். எந்த அளவுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மணி பல மடங்கு மல்டிப்ளை ஆகும். வெல்த் கிரியேஷன் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்கு? நீங்க வெல்த் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரீடம். ஒரு குவாலிட்டியான டைமை உங்க ஃபேமிலி கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒர்க் பண்ணும்போது ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருப்பீங்க நீங்க. இதே உங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க ரிலாக்ஸா உங்க லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். உங்க டைம் உங்ககிட்ட இருக்கும். செகண்ட் ஒன், செக்யூரிட்டி ஆர் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் வரும்போது அதை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க ப்ரீ பிளானா இருப்பீங்க. தேர்ட் ஒன், சாய்ஸ். உங்களுக்கான சாய்ஸஸ் உங்ககிட்ட இருக்கும். நீங்க எதை தேவையோ அதை சூஸ் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு கம்யூனிட்டியில சோஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், ரெசிலியன்ஸ் பவர்னே சொல்லலாம். நீங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்க எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன், ஃபியூச்சர் கோல்ஸ். நீங்க செட் பண்ணியிருந்த எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸுமே அச்சீவ் பண்ணிருப்பீங்க. லைக் சைல்டு ஃபியூச்சர் பிளான்ஸ், ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ், ட்ரீம் ஹோம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். முக்கியமா எந்த ஒரு டெப்டும் இல்லாம நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒன்னு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். நான் நல்ல இன்கம் பேக்கேஜ்ல தான் இருக்கேன், மந்த்லி இஎம்ஐ எல்லாம் போக 10ல இருந்து 20 நாளுக்குள்ளேயே என்னோட இன்கம் எல்லாமே ட்ரெயின் ஆகிடுது, எனக்கு இன்கம் பத்தல அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். நெக்ஸ்ட் ஒன், growth மைண்ட் செட். நான் ஏர்ன் பண்ற இன்கம்லேருந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்லேருந்து எக்ஸ்பென்ஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன். அப்படி பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டிங் பிளஸ் எனக்கு ஒரு growth மைண்ட் செட் உருவாகுது. சரி, இப்போ growth மைண்ட் செட் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டிங் பண்ணும்போது தான் உருவாகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ பட்ஜெட்டிங் எப்படி பண்ணலாம்? இன்னைக்கு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒருத்தரே ஒர்க் பண்றீங்கனாலும் நீங்க உங்க சேலரி அக்கௌண்ட்டை இஎம்ஐ பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம். இன்னொரு அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்ல உங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுங்க. ஒருத்தர் யூபிஐயும் இன்னொருத்தர் டெபிட் கார்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களால எக்ஸ்பென்ஸை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அனலைஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி உங்களோட சர்ப்ளஸ் மணியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இன்னொரு அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறீங்க. செகண்ட் ஒன், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் செட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் 3 விதமாக பிரிங்க. ஷார்ட் டேர்முக்கு ஸ்கூல் ஃபீஸ் இல்லை ஒரு ரெக்கரிங்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இதே மீடியம் டேர்முக்கு உங்களுக்கு வெக்கேஷனுக்கோ இல்லை ஒரு ட்ரீம் ஹோம்க்கோ இல்லை ஒரு சைல்டோட ஷார்ட் டியூரேஷன் எஜுகேஷனுக்கோ பிளான் பண்ணுங்க. இதே லாங் டேர்முக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லை சைல்டோட ஃபியூச்சர் பிளான்ஸ்க்காக நீங்கள் பிளான் பண்ணலாம். சரி, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் பிளான் பண்ணிட்டீங்க. இதுக்கான ரைட் பிளான்ஸை எப்படி சூஸ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஷார்ட் டேர்முக்கு ஒரு லிக்விட் ஃபண்டோ டெட் ஃபண்ட்ஸோ சூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டெபாசிட்ஸ் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இதே மீடியம் டேர்முக்கு பேலன்ஸ் ஃபண்ட் இல்லை கோல்டு இடிஎஃப்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதே லாங் டேர்முக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், மல்டி கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். மீடியம் டேர்முக்கு பேலன்ஸாக சூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் லாங் டேர்ம் போகும்போது உங்கள் ரிஸ்க்கை எலிமினேட் பண்ண முடியும். 12 to 13%
ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணும்போது ஹை ஈல்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டைவர்சிஃபையும் பண்ணணும், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு ஸ்ப்ளிட் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், டைம் பற்றி பார்க்க போகிறோம். டைம் ஈக்குவல் டு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் மணி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே லாங் டேர்முக்கு க்ரோ ஆகும். அப்படி க்ரோ ஆகும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் க்ரோத் ரெண்டுமே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லம்சம் கார்பஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஏர்லி ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கார்பஸ் பல மடங்கு க்ரோ ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்: ஸ்டார்ட் இயர்லி, சேவ் ரெகுலர்லி, ஸ்டே ஃபார் லாங் டேர்ம். நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அதை லாங் டேர்ம் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதை பேஸ் பண்ணி உங்கள் கார்பஸ் பல மடங்கு க்ரோ ஆகும். காஸ்ட் ஆஃப் டிலே அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏஜ் 25 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு, மந்த்லி 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 30 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, டோட்டலாக 18 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ 18 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது 12% ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸில் அந்த கார்பஸ் 1.5 crores கிரியேட் ஆகிருக்கும் 30 yearsல. இதே இன்னொருத்தர் அவர் ஏஜ் 35ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, 5,000 rupees பதிலாக 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சேம் 12% ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு கார்பஸ் 91 lakhs தான் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜ் 35ல ஸ்டார்ட் பண்ணுறவர் 20 years தான் மணி க்ரோ ஆகுது. ஏஜ் 25ல ஸ்டார்ட் பண்ணவருக்கு 30 years மணி க்ரோ ஆகுது. ஈவன் தோ டபுள் த மணி இன்வெஸ்ட் பண்ணால் கூட இந்த கார்பஸை அவரால் கொண்டு வர முடியல. ஸோ நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல பெட்டர் கார்பஸை கொண்டு வர முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் 25 வயசு இருக்கும்போதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம், அதாவது 30 years கன்டினியூ பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் மணி எப்படி மல்டிப்ளை ஆகிறத பார்க்கலாம். 10,000 rupees நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 30 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 30 yearsக்கு அப்படின்னு வரும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 36 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் 12.5% அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் உங்கள் கார்பஸ் 3.40 crores க்ரோவாக இருக்கும். ஸோ நீங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 36 lakhs பண்ணுறீங்க, 3 crores 40 lakhs உங்கள் கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுது 30 வருஷத்தில். இதே 10,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்ரி இயர் ஆன் இயர் ஒரு 5% ஸ்டெப் அப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் அப்னா எவ்ரி இயர் அந்த 5% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் 10,000 பண்ணுவீங்க, அப்புறம் 10,500 rupees பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இயர் 11,025 rupees பண்ணுவீங்க. அந்த மாதிரி எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. அப்படி ஸ்டெப் அப் பண்ணும்போது 30 yearsல உங்கள் கார்பஸ் 5.10 crores இருக்கும். நீங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 79 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 5 crore 10 lakhs நீங்கள் கார்பஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 36 lakhs 3.40 crores ஆகுது. ஸ்டெப் அப் பண்ணும்போது 79 lakhs 5.10 crores ஆகுது உங்கள் கார்பஸ். நீங்கள் 30 years பண்ணும்போது என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத காமிக்கிறோம். ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இதில் மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை லாங் டேர்ம்க்கு அப்படியே க்ரோ பண்ண விடலாம், இல்லை லிக்விடிட்டி நீங்கள் பார்ஷியலாக பண்ணிட்டு கூட பார்ஷியலாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணலாம். பட் பேசிக்காக நீங்கள் லாங் டேர்ம் ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இயர்லி ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ உங்கள் மணி பல மடங்கு மல்டிப்ளை ஆகுது. ஒரு பெட்டர் லம்சம் கார்பஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியுது. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக பண்ணாலே போதும். ஸோ ஸ்டார்ட் இயர்லி தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் இயர்லி ஏஜ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமைஸ் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துக்கு நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சைல்டு எஜுகேஷன் இது சம்மந்தமாக ஏதாவது கஸ்டமைஸ் பிளான்ஸ் வேணுனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.